எப்படிங்க அது பொம்பளைங்களை பேச முடியுது? காலை நீட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பேசுகிறாரு. அந்த மாதிரில இருந்து தானே இவர் பால் குடிச்சிட்டு இவ்வளோ கேவலமாக வளர்ந்துருக்காரு. ஆ இவன் அம்மா இவன் அப்பனுக்கு தான் பெத்தாளான்னு இவனுக்கு தெரியுமா? என்ன ப்ரூஃப் வச்சுருக்கான்? சர்டிஃபிகேட்டில் நேம் இருந்துச்சுன்னா இவன் அம்மா இவன் அப்பான்னு சொல்லிடுவானா பைல்வான? ஆ இன்னும் அசிங்கமாக கேட்கணும்னு தோணுது. இவனால் இவங்க அம்மா அப்பாலாம் இழுக்க வேண்டான்னு எனக்கு மனசாட்சி கில்ட் ஆகுது. இந்த கேவலத்தை பேசுறதுக்காக மற்றவங்களை இழுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேனே, தேவையில்ல அப்படின்ட்டு. இவனுங்களாம் என்கரேஜ் பண்ணுறீங்க எல்லாருமே. ஏன் பண்ணுறீங்க? இன்றைக்கி கூட ஒரு ஒரு பொண்ணு என்னைய மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கா மீடியாவில், சின்ன மருமகள்ல ஸ்வேதா அவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் பழகுனது உண்மை தான், பட் 420 ஃபோர்ஜரி அவங்க பண்ணுற கேஸ்லாம் இருக்குது, அதனால் நான் விலகிட்டேன்னு. ஏன் ஒரு ஒரு பொண்ணு விலகிட்டா அதுக்கு என்ன வேணாலும் கதை கட்டுவீங்களா? நல்ல வேளை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்க்கு அப்புறமா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு அப்புறமா என்ன மாதிரி கேவலமாக பேசாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவாக மனசாட்சியோடு பேசுகிறாங்க.